ஹாய் ஆஸ்பிரன்ஸ். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா வந்து ஆலிபோர்டோட டயர் ஒன் சாரி ஆலிபோர்டோட டயர் ஒன் வந்து லைவ் அட்டன் பண்ணியிருந்தோம். அதோட அனலைசிஸ் வந்துருச்சு. அது வந்து பார்க்கலாம். இது வந்து நான் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். பி போட்டிருக்கேன். ஓகே, டி போட்டிருக்கேன். நான் ஏன் டி போட்டேன்? 4 வரணும் இல்லை, 2 தான் வந்திருக்கு. So, நான் சில்லி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இதில். டி போட்டு இது வந்து குவாட்ரிலேட்டரல், இது வந்து கவுண்ட் தான் பண்ணணும். ஸ்கிப் பண்ணுறேங்க, இது மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணுறேங்க. இது வந்து லாஜிக் என்னன்னா வந்து 110, 160, 194, 219, 240. இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. 50, 34, 25, 21. ஓகேவா? இப்போ இதோட டிஃபரன்ஸ் பாருங்க 16. இது பாருங்க 9. இது 4. இது 4 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 1 ஸ்கொயர் வரணும். மைனஸ் தான் எல்லாமே. மைனஸ் 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 போட்டிங்கன்னா 20. 240 ப்ளஸ் 20, 260. இதான் லாஜிக். சரிங்களா? இப்போ மேக்ஸ் போயிடலாம். மேக்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். மேக்ஸ் வந்து ரமேஷ், சுரேஷ் 50,000 வந்து ரமேஷ் வந்து இன்வெஸ்ட் பண்றான். இவன் வந்து 80,000 இன்வெஸ்ட் பண்றான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ். அப்புறம் ரமேஷ் என்ன பண்றான், அடிஷ்னலா 25,000 வந்து இன்வெஸ்ட் பண்றான். இப்போ 75 இன்டூ 4. அடுத்த இது வந்து இவன் வந்து சுரேஷ் வந்து 20,000 வித்ரா பண்றான் அடுத்த 4 மந்த்ஸுக்கு. அடுத்து வந்து ஆஃப்டர் 8 மந்த்ஸ் சுரேஷ் வந்து 15,000 ஆட் பண்றான். அப்போ 75 இன்டூ 4. இது வந்து மிச்சம் இருக்க 8 மந்த்ஸ் இருக்குல்ல, 4 இன்டூ இது எவ்வளோ, 1,50,000, 50, 2 lakh. இது எவ்வளோ, 4, 1,40,000, 215,000. 4 4 கேன்சல். 1 2 3, 1 2 3, 200, 215. 5 கட் பண்ணா 40, 43. இப்போ 83 தான் 166னா சுரேஷோட ஷேர் எவ்வளோ, 43. அவ்வளோதான். இந்த 43யோட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? அடுத்து இது நான் போட்டேன்னா ஓகே, எக்ஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டேன் போல. எக்ஸ் ஒன்றுனா ஒய் வந்து 7. இப்போ 1 by minus 6 minus 7 by minus 6. மைனஸ் மைனஸ் பிளஸ் 6 ஆகிடும். இப்போ 6 by 6 வந்து 1 ஆகிடும். சரிங்களா? அடுத்து இது வந்து ஐடென்டிட்டி என்னன்னா வந்து sin square a plus sin square b is equal to 1 when a plus b is equal to 90. ஓகேவா? அப்போ sin 39 sin 51 a plus b 90யா, அப்போ அது வந்து 1 ஆயிடும் பிளஸ். அதே தான் வந்து இதுவும் secant square a minus cot square b is equal to 1. ஏன்னா இந்த cot square b வந்து tan square a ஆயிடும். சரிங்களா? அப்போ secant square a minus tan square a 1 அந்த ஐடென்டிட்டியில் தான் வருது. அப்போ இதுவும் 1, 1 plus 1 2. சரிங்களா? அடுத்து triangle
ABC. D is a point on BC such that AB by AC is equal to BD by DC. அதாவது இது என்னன்னு நான் சொல்றேன். AB by AC is equal to BD by DC னா இந்த AD இருக்கு பார்த்தீங்களா, இந்த AD வந்து ஆங்கிள் பை செக்டார், இது வந்து ஆங்கிள் பை செக்டார் தீரம். சரிங்களா, இந்த மாதிரி தான் வரும் ஆங்கிள் பை செக்டார் தீரம். என்னன்னா AB by AC is equal to BD by DC. இப்போ அவன் என்ன சொல்லிட்டான், B வந்து 69.5 சொல்லிட்டான், B minus C வந்து 18. அப்போ C எவ்வளோ, 51.5. அவனே கேட்குறான் BAD, இந்த பார்ட் கேட்குறான். இப்போ 69.5 எவ்வளோ, இது 121. அப்போ இது எவ்வளோ, 59. ஆங்கிள் ஏ வந்து 59. அப்போ டிவைடட் பை 2 எவ்வளோ, 29.5. அவ்வளோதான், ஈஸி. இதுவும் அதே தான், 51 டிவைடட் பை 4 பண்ணுங்க, ரிமைண்டர் என்ன, 3. 9 பவர் 3 வந்து 1 ப்ளஸ் 78 4 ஆல் டிவைட் பண்ணால் 2, 2 ஸ்கொயர் வந்து 4. சாரி சரிங்க, ஸ்கொயர் வந்து ஓகே, 9 கியூப் வந்து 9, 9ல 9 பவர் 1, 9 ஸ்கொயர் 81, 9 கியூப் 89 ப்ளஸ் 4 30. சரியா, அடுத்து இது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதாவது இன் சென்டர் இருக்குல்ல, இது வந்து ஆங்கிள் பை செக்டாரோட இன்டர்செக்ஷன் தான், அது கரெக்ட். ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். இது வந்து நார்மல் தியரம் தான், நான் வந்து இருக்காதுன்னு நினச்சிட்டேன், அது இருக்கும். சரிங்களா, அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா 50 அப்சர்வேஷன் வந்து 80 ஆவரேஜ். ஒன் அப்சர்வேஷன் வாஸ் ராங்லி ரெக்கார்டட் as 72. அப்போ -8 வந்து 72 ஆயிருக்கு ஒன்று. கரெக்ட் ஆவரேஜ் கொண்டு வந்தா 80.16 வருது. அப்போ இந்த 0.16 ஏறி இருக்கா, எவ்வளோ பேருக்கு ஏறி இருக்கு, 50 பேருக்கு ஏறி இருக்கு. அப்போ அது 80 இருக்கணும், அவ்வளோதான், சிம்பிள், போட்டுடலாம். சரிங்களா, அடுத்து இந்த சம் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ஒரு மெத்தட்ல போட்டேன், பட் உங்களுக்கு ஈஸி மெத்தட் தெரிஞ்சா வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க, இல்லை நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. இது பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் வந்து இது பர்பெண்டிகுலர், இது பேஸ், இது ஹைபோடெனஸா, சைன் தீட்டா வந்து பர்பெண்டிகுலர் பிளஸ் ஹைபோடெனஸ். ஓகேவா, இப்போ 1 பை சைன் தீட்டா வந்து ஹைபோடெனஸ் பை பர்பெண்டிகுலர் இஸ் ஈக்குவல் டு 313 டிவைட் பை 156. இப்போ இது பாருங்க, பி ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைட் பை பி இன்டூ ஹெச், அதாவது பர்பெண்டிகுலர் இன்டூ ஹைட் வந்து 156 சொல்றான். இப்போ இந்த 156 12 இன்டூ 13 எடுத்துக்கலாமா, அப்போ ஹைபோடெனஸ் 13, பர்பெண்டிகுலர் 12, அப்போனா ட்ரிப்ளெட்ல வந்து 5 வருமா. இப்போ காஸ் தீட்டா கேட்குறான், காஸ் தீட்டா வந்து 5/13 ப்ளஸ் 13/5. ஓகேவா, அப்போ 25 169 எவ்வளோ, 169 25 வந்து 194, ஒரே ஆப்ஷன், விட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, இதுவும் நான் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். 64,000 சரிங்களா அமௌண்ட், இது பிரின்சிபல். 25/2% வந்து காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்றான், அப்போ இன்டூ 2 இன்டூ 100. சரிங்களா, இது பர்சன்டேஜ். இப்போ இதை கட் பண்ணீங்கன்னா 4 1/16 இது எடுக்கணும், இதுதான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவன் என்ன கேட்கறானா, அவன் என்ன கொடுத்துருக்கானா, இப்போ 3 இயர்ஸ், அதாவது ஹாஃப் இயர்லினா 3 டைம்ஸ் வருமா, நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பண்ணுவோமா. இப்போ 1/16 ஃபர்ஸ்ட் இயர் வந்து 4,000, செகண்ட் டைம் 4,000 வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா 250 வரும். சரியா, இப்போ இது எவ்வளோ, அவன் என்ன சொல்றான்னா இஃப் he paid 48,250 at the end of 1 yearன்ட்டான். அப்போ இங்க பாருங்க, 64,000 plus 8250, இது எவ்வளோ, 72,250. இதுல அவன் எவ்வளோ பே பண்ணிட்டான்,
48,250 பே பண்ணிட்டான். இப்போ 0,024,000 வருமா? இப்போ இந்த 24,000 நம்ம எவ்வளவு போடணும்? 1/16 இன்ட்ரெஸ்ட் போடணும். ஆனா அவன் கேட்கறது எவ்வளவு பே பண்ணிருப்பான் அந்த அமௌண்ட் கேட்கறான். அப்போ 17/16. ஸோ இவ்வளவுதான். இப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா ஆன்சர் இது எவ்வளோ? 8283 115 into 17. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது இப்போ கேப் பாருங்க, 2வா? இப்போ டிவைடட் பை 2 பண்ணுங்க, 1. அப்போ 15 + 1 17 - 1, அதாவது 16 ஸ்கொயர் - 1 ஸ்கொயர், அப்போ 255. ஆப்ஷன் பாருங்க, ஒன்னே ஒன்று தான் இருக்கு. இது வந்து ராம்பஸ். சரிங்களா? ஒரு ராம்பஸ்ல என்ன தியரம்னா, அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணீங்கன்னா 180 டிகிரி. இங்க பாருங்க, PORQ. சரிங்களா? என்ன கேட்கறான், நமக்கு இந்த ஆங்கிள் கேட்கறான், இந்த ஆங்கிள் கேட்கறான். சரிங்களா? இப்போ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா வந்து 180 டிகிரி, அதாவது P plus Q is equal to 180 டிகிரி ஆங்கிள். சரிங்களா? ஆங்கிள் P plus ஆங்கிள் Q is equal to 180. இப்போ நான் இதை வந்து தீட்டான்னு எடுத்தோம்னா, இதை வந்து 180 minus தீட்டான்னு எடுப்போம்னா, ஏன்னா P plus Q is equal to 180 இல்ல. இப்போ இங்க பாருங்க, மைனர் செக்மெண்ட்ல 180 minus தீட்டானா மேஜர் செக்மெண்ட்ல தீட்டா, ஏன்னா மேஜர் செக்மெண்ட் பிளஸ் மைனர் செக்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேவா? ஆங்கிள் மேட் பை டூ. ஒரு கார்டு வந்து மேஜர் செக்மெண்ட்ல தீட்டானா மைனர் செக்மெண்ட்ல 180 minus தீட்டா. சரிங்களா? அப்போ இது 180 minus தீட்டானா அது வந்து தீட்டா ஆயிடும். இப்போ ஒரு கார்டு, அதாவது பிஆர் கார்டுன்னு வச்சுக்கோங்க, சர்க்கம்ஃபரன்ஸ்ல தீட்டாவை மேக் பண்ணா மிடில்ல வந்து 2 தீட்டாவை மேக் பண்ணும். சரிங்களா? இப்போ கியூஆர் பாருங்க, கியூ வந்து 180 minus தீட்டானா அப்போ ஆர் வந்து தீட்டாவா இருக்குமா? சரிங்களா? இப்போ ஓஆர் பாருங்க, 3 தீட்டா தான் வந்து 180 டிகிரி, ஏன்னா அட்ஜசன்ட் ஆங்கிள் 180 டிகிரி இல்ல. அப்போ 2 தீட்டா எவ்வளோ? 120. சரிங்களா? இவ்வளவுதான். கொஞ்சம் சுத்தி வளைச்சு போட்டிருப்பேன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்தா போடுங்க. இது நான் வந்து எனக்கு சொல்யூஷன் கிடையாது இதுல, இல்லைன்னா நான் உங்களுக்கு அந்த சொல்யூஷனும் காட்டியிருப்பேன். நான் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்து போலாம். இது வந்து P plus Q பாருங்களேன். P plus Q வந்து 2 plus √3 plus 2 minus √3. √3 கேன்சல் ஆகிடும், 4. P into Q வந்து எப்படி வரும்னா 2 plus √3 2 minus √3. அப்போ A plus B A minus B, அப்போ A square minus B square வந்து 1 ஆயிடும். அவன் என்ன கேட்கறான், 2PQ plus, அது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, Q plus P divided by PQ. இது ஒன்னா, இதுவும் 1. அப்போ 2Q plus P எவ்வளோ? 4. 2 plus 4 வந்து 6. ஈஸி. இப்போ 27 ஸ்கோர் வந்து 75. ஆவரேஜ் ஆஃப் 27 ஸ்கோர்ஸ் வந்து 75. சரிங்களா? ஈச் ஸ்கோர் வந்து டிக்ரீஸ்டு பை 20%. அப்போ ஆவரேஜ்லயும் 20% டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ 20%னா 4/5, இது எவ்வளோ? 60 ஆயிடும். அதுக்கப்புறம் 12 வந்து எல்லாத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றோம். அப்போ பிளஸ் 12 எவ்வளோ? 72. அதான் ஆன்சர். ஓகே, இது வந்து இங்க பாருங்க, சால்ட் இஸ் டு வாட்டர். சால்ட் 18% இருக்கு. ஓகேங்களா? அப்போ வாட்டர் வந்து 82% இருக்கும். ஃபைனல் அந்த 80 kg ஆஃப் வாட்டர் போனதுக்கப்புறம் 30% சால்ட் இருக்கு, 70% வாட்டர் இருக்கும். அப்போ சரிங்களா? இப்போ 3:7. 3:7. ஓகேவா? இப்போ நான் சொல்லியிருக்கேன் வாட்டர் வந்து எவாபரேட் ஆயிடுச்சு. அப்போ வாட்டர் சேஞ்ச் ஆயிருக்கு. எது சேஞ்ச் ஆகல? சால்ட் வந்து சேஞ்ச் ஆகல. அப்போ சால்ட் ஈக்குவேட் பண்ணுவோமா? இன்டூ 6. 18 இஸ் டு 42. சரிங்களா? அப்போ இது டிஃபரன்ஸ் பாருங்க, 40. இந்த 40 தான் வந்து 80 கேஜி. அவன் என்ன கேட்குறான்? ஒரிஜினல் சொல்யூஷன். அப்போ 100 எவ்வளோ? 200 கேஜி. சரிங்களா? அடுத்து லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா 1080. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? பெரிமீட்டர் ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட்.
அப்படியே டிவைட் பண்ணுங்க. வால்யூம் என்னது 1350 √3 ஈக்குவல் டு வால்யூம் என்னது √3/4 a ஸ்கொயர் இன்டூ ஹைட். கரெக்டா? அதாவது பேஸ் ஏரியா இன்டூ ஹைட். இப்போ என்ன கேட்குறான், சைட் ஆஃப் த பேஸ் கேட்குறான். ஹைட் கேன்சல் ஆகிடுமா, ஏல ஒரு ஏ கேன்சல் ஆகிடும், இந்த √3 இந்த √3 கேன்சல் ஆகிடும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. a இஸ் ஈக்குவல் டு 1350 இன்டூ 3 இன்டூ 4 டிவைட் பை 1080 1290. அப்போ 915. சரிங்களா? ஈஸி. ஓகே, இது வந்து ஒரு நல்ல சம்மு. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த மென்சுரேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. 83% அட்டன் பண்ணிருக்காங்க. ஆனால் இது வந்து எனக்கு டஃபா இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒரு சிலிண்டர்ல வந்து சாரி கியூப்ல வந்து சிலிண்டர் வந்து செட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஏ தான். ஏ தானே இது ஹைட். ரேடியஸ் வந்து a/2. இங்க பாருங்க, ஆஃப்ல இருக்கும். சரிங்களா? a/2. இப்போ அவன் என்ன சொல்றான்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் சொல்லிட்டான். அப்போ என்னது 1/3 இன்டூ சாரி சிலிண்டர்ல 5 இன்டூ a/2 த ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஏ. இதுதான் வந்து 2.156ன்னு சொல்லிட்டான். அப்போ இங்க பாருங்க 22 டிவைட் பை 7 இன்டூ a கியூப் டிவைட் பை 4. கரெக்டா? இது 11, இது 2. 2.156 11ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 0.196 வருமா? அப்போ இங்க பாருங்க 14. நான் இதை வந்து 1000 எடுத்துக்கிறேன். இப்போ இன்டூ 14, அப்போ இது 14 ஸ்கொயர் 14. அப்போ வந்து a கியூப் வந்து a இஸ் ஈக்குவல் டு 14 டிவைட் பை 10. ஓகேவா? இப்போ நமக்கு a கியூப் என்னது 2.744 ஆயிடுமா? இது என்னது கியூபோட வால்யூம். சரிங்களா? இந்த a கியூப் வந்து கியூபோட வால்யூம் எவ்வளோ 2.744. இப்போ இதோட வால்யூம் எவ்வளோ அவன் கொடுத்துட்டான் சிலிண்டரு. சரிங்களா? இது எவ்வளோ 8 8 8 588. கரெக்டா? இப்போ என்னன்னா 1 மீட்டர் கியூப் தான் வந்து 1 மீட்டர் கியூப் வந்து 1000 லிட்டர். அப்போ 0.588 வந்து 588 லிட்டர். கரெக்டா? இப்போ 8 லிட்டர் வந்து ஒரு நிமிஷம்னா 588 லிட்டர் எவ்வளோ நிமிஷம்? அவ்வளோதான். 588 டிவைட் பை 8 போட்டிங்கன்னா 73.5 வரும் ஆன்சர். சரிங்களா? இது வந்து எனக்கு வந்து அப்போ அப்ரோச் தெரியல எப்படி பண்ணணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் உட்காந்து பண்ணேன். ஓகே, 64 லிட்டர் ஆஃப் பியூர் மில்க். சரிங்களா? அதில் 16 வெளியே எடுக்கிறாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 48 டிவைட் பை 64 இருக்குமா? அப்போ இது எவ்வளோ 3 டிவைட் பை 4. இதை இன்னொரு வாட்டி பண்ணுறாங்க, அதே 3 டிவைட் பை 4. அப்போ 16 இன்டூ 4 12 இன்டூ 3 36. 36 வந்து வாட்டர் இருக்கும், சாரி மில்க் இருக்கும். சரிங்களா? இது மில்க் ரேஷியோ. அவன் மிச்சம் வாட்டர் எவ்வளோ இருக்கும்? 64 மைனஸ் 36 28. இது எப்படின்னா வந்து இது வந்து 5 டிவைட் பை 5 பிளஸ் ஏ பிளஸ் 7 டிவைட் பை 7 பிளஸ் பி பிளஸ் 9 டிவைட் பை 9 பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 1. கரெக்டா? இவங்க பாருங்க, இது 1. இங்கே 3 ஃபேக்டர் இருக்கு, அதாவது 3 வேல்யூஸ் இருக்கு. இப்போ நம்ம இது என்ன பண்ணா 1 வரும்? இப்போ இங்க பாருங்களேன், 1/3 பிளஸ் 1/3 பிளஸ் 1/3 பண்ணா 1 வந்துருமா? இப்போ இங்க 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதே 7/3 பிளஸ் 7/3 பிளஸ் 7/3 கூட பண்ணலாம். சரிங்களா? இப்போ இதுதான் வந்து 1/3. அப்போ 5 டிவைடட் பை 5 பிளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/3. அப்போ இன்டூ 5 இன்டூ 5 15. அப்போ ஏ வந்து 10 ஆயிடும். அதே மாதிரி ஏ 10 ஆயிடும், பி வந்து 14 ஆயிடும், சி வந்து 27 ஆகும். கரெக்டா? இப்போ 10 டிவைடட் பை 15 பிளஸ் பி என்னது 14 டிவைடட் பை 21 பிளஸ் சி என்னது 27 டிவைடட் பை 36. அதானே? சாரி, சி வந்து 18 ஆயிடும். சி வந்து 18 ஆயிடும். அப்போ 18 டிவைடட் பை
27. இப்போ இது பாருங்க 2/3 2/3 2/3 2/3. அப்போ 1/3 1/3 1/3 வந்து 1. அப்போ 2/3 2/3 2/3 வந்து 2. ஆன்சர் ஈஸி. இந்த அப்ரோச் வந்து பார்த்துக்கோங்க, இது ஈஸியா இந்த மாதிரி சம்ஸ் கேட்டா போட்டுடலாம் இந்த மாதிரி. சரிங்களா? இன்டீரியர் ஆங்கிள் இஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் 18 சைட்ஸ் கேட்குறான். இன்டீரியர் ஆங்கிள் என்னது? n-2 இன்டூ 180 ஈச்னா வந்து டிவைட் பை n வந்துடும். சரிங்களா? இது -360 டிவைட் பை n. ஓகேவா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் கேட்குறான். இப்போ இது பாருங்க, n-2 வந்து 16 இன்டூ 180 டிவைட் பை 18. இது வந்து 10. அப்போ இது 160. 160 minus 360 divided by 18. அப்போ இது 20. அப்போ எவ்வளோ? 140. ஆன்சர். இது நல்ல சம். ஆனால் இதுவுமே 67% போட்டிருக்காங்க. எப்படின்னு தெரியல. சரி, இதுக்கு வந்து நான் ஒரு அப்ரோச் வந்து நேற்று தான் போட்டேன். என்னன்னா வந்து இப்போ இங்கே வந்து என்னன்னா வந்து அவன் என்ன சொல்லிட்டான்னா, சர்க்குலர் சர்ஃபேஸ் ஆஃப் வித் ரேடியஸ் 12 சென்டிமீட்டர் இஸ் கட் பை அ கார்ட். ஓ இங்கே பாருங்க, சர்க்குலரு ஒரு கார்டு கட் பண்ணுது. இப்போ இது வந்து என்ன சொல்லிட்டான், மைனஸ் செக்டார் வந்து ரெட் கலர்ல சொல்லிட்டான். அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த செக்டார் வந்து ரெட் கலர். சரிங்களா? இந்த செக்டார் வந்து கிரீன் கலர். இது எவ்வளோ? 5 சென்டிமீட்டர் 5 rupees per சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது வந்து 4 rupees per சென்டிமீட்டர் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ இந்த ரெட்டோட ஏரியாவும் கிரீனோட ஏரியாவும் இன்டூ 5 இன்டூ 4 பண்ணோம்னா 5 டிவைட் பை 12 ஆகுமா? ஏன்னா ஏரியா இன்டூ அமௌண்ட் தான் வந்து காஸ்ட். கரெக்டா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க 1, இதை கேன்சல் பண்ணா 3. கரெக்டா? இப்போ ரெட்டோட ஏரியாவும் கிரீனோட ஏரியாவும் 1:3 இருக்கு. அவன் என்ன கேட்கறான்? இந்த டிஃபரன்ஸ் கேட்கறான். இப்போ 4 பார்ட் தானே பை ஆர் ஸ்கொயர். ரெட்டோட ஏரியாவும் கிரீனோட ஏரியாவும் சேர்த்தா ஒரு சர்க்கிளோட ஏரியா வந்துடும். அப்ப இந்த 4 பார்ட் தான் 5r ஸ்கொயர்னா 2 பார்ட் எவ்வளவு? அப்போ 5r ஸ்கொயர் டிவைட் பை 2. இவ்வளவுதான் ஆன்சர். 22 டிவைட் பை 7 இன்டூ 12 இன்டூ 12 டிவைட் பை, ஏன்னா ரேடியஸ் வந்து 12 கொடுத்துட்டான், டிவைட் 2. அப்போ 11 144 144 4851 டிவைட் பை 7 போட்டீங்கன்னா 226.28 வரும். சரிங்களா? போட்டுடலாம். அடுத்து ஓகே, இது என்னன்னா வந்து என்ன சொல்லிட்டான்னா, டிஸ்கவுண்ட் ஆஃப் 24% அண்ட் 20% வந்து கொடுக்குறான். அப்போ 58,000ல இருந்து 76/100 இன்டூ 80/100. ஓகேவா? ஒரு 2 0 2 0 1 0 1 0. இப்போ இதை இன்டூ பண்ணி -464 பண்ணா ஆன்சர். ஏன் 464 எப்படி வந்ததுன்னா 0.01, அதாவது 1 ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு 0.01 ருபீஸ் கொடுக்குறான். அப்போ 4640 ரிவார்ட் பாயிண்ட்டுக்கு இந்த 2 0 போயிடும், 464 ருபீஸ் கொடுப்பான். அப்போ இந்த அமௌண்ட்ல இருந்து 464 மைனஸ் பண்ணீங்கன்னா 34800 வரும். ஓகேவா? இது வந்து ஏக்கு 1 பிக்கு 1ன்னு போட்டு பாருங்க, ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான், சிம்பிள். இது ஒரு சர்க்கிள் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்னா வந்து அப்போ 500 மீட்டர் தள்ளி இருக்கான். இப்போ 500 மீட்டர், how many seconds would they meet the first time anywhere on the partல? அப்போ 24 மீட்டர் செகண்ட்ஸ் 30 மீட்டர் செகண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரே ஒரே டைம், அதாவது ஒரே டைரக்ஷன்ல தான் வர்றாங்க. சரிங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 250 டிவைட் பை 3 ஆன்சர். இது சக்சஸிவ்ல போடுங்க, அவ்வளோதான். -20 + 10 -20 இன்டூ 10 பை 100 2 -10 -2 -12. இதெல்லாம் போய் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 11 வந்து 0, 11 வந்து 1, இது 25, இது 27 -16 டிவைடட் பை இது 1. ஏன்னா பவர் இருக்குல்ல, என்ன எனிதிங் டு த பவர் ஆஃப் பவர் 0 இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே பாருங்க 26 16 வந்து 10, -27 + 10 வந்து -17. ஈஸி. இது போட்டுடலாம். ஏ வந்து 18, பி வந்து 12. டியூ டு லீக்கு ஏ பிளஸ் பி வந்து
9 ஹவர்ஸ்ல ஃபில் பண்றாங்க. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் டிக்கு 9 ஹவர்ஸ் 36 2 3 4. அப்போ லீக் வந்து 1 -1 கரெக்டா. அப்போ 36 ஹவர்ஸ்ல வந்து லீக் வந்து டேங்கை வந்து எம்டி பண்ணும். அவ்வளோதான், 25 சம்ஸ் ஓவர். அடுத்து வந்து இது பார்ப்போம். இங்கிலீஷ்ல வந்து நான் வந்து ஜெட்டிசனிங்னா வந்து எஜெக்டிங். ஆனால் வந்து எக்ஸ்கோடிங் வந்து எக்ஸ்கோடிங்கோட சினானிம் வந்து ரேடியேட் போல. சொல்யூஷன் இல்லை. சரி, நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற நாலுத்துக்குமே கூட மீனிங் என்னன்னு பார்த்துக்கோங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. அடுத்து இது நான் தப்பு பண்ணியிருந்தேன். இது என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் த்ரூ அவுட் தி ஹிஸ்டரி ஒன் எஃபெக்டிவ் வே பீப்புள் ஹேவ் கோப்ட் வித் லோன்லினஸ் இஸ் த்ரூ கிரியேட்டிவிட்டி. ஓகேங்களா. கிரியேட்டிவிட்டி, லோன்லினஸ்ல இருந்து வெளியே வர கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது 4. By transforming their feelings and experience into art, music, or literature, isolated individuals have found a means to express themselves and connect with others on a deeper level. Yeah. அப்போ 2 4 தான் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ 2 4 3 1 அப்படியே வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா த்ரூ கிரியேட்டிவிட்டின்னு வந்துருச்சு. சரிங்களா. நான் என்ன பண்ணேன், திஸ் கிரியேட்டிவ், அதாவது அந்த கிரியேட்டிவிட்டியை இது மீன் பண்ணி வருதுன்னு நான் அப்படி பார்த்துட்டேன். ஆனால் திஸ் கிரியேட்டிவ் ப்ராசஸ்ன்னு இருக்கு. அப்போ ப்ராசஸை நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கணும். அந்த ப்ராசஸ் தான் வந்து 4 சொல்லுது. சரிங்களா. அடுத்து இதுவுமே நான் தப்பு பண்ணியிருந்தேன். அதாவது ஏசிபி வந்து ஒரு ஒன்னா தான் வரும். சரிங்களா. டிஐ வந்து இனிஷியலா பிளேஸ் பண்ணுமா இல்ல கடைசியில பிளேஸ் பண்ணுமா, அதுதான் இங்க வந்து பிரச்சனை. நீங்க கடைசியில டிஏ வச்சீங்கன்னா the museum aim to inspire curiosity and deeper appreciation for history through its diverse exhibits. இது வந்து இதுல வர மாதிரி இல்ல, இனிஷியலா வர மாதிரி தான் இருக்கு. ஸோ வந்து டில ஸ்டார்ட் ஆகி பில முடியணும். சரிங்களா. ம். அடுத்து அடுத்து வந்து இது நார்மல். மீரா ஷுட் ஹேவ் ட்ரான், அவ்வளவுதான். இது வந்து அட்வர்பு. இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டுனா வந்து லேக்கிங் இண்டிவிஜுவாலிட்டி, அதாவது பொதுவா இருக்கிறது, இண்டிவிஜுவாலிட்டி இல்லாம. சரிங்களா. அதான் இம்பர்சனல் கொடுத்துருக்கான் பாருங்க. கம்யூனிகேஷன் ரிஸ்க் பிகமிங் ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் இம்பர்சனல். பர்சனல்னா இண்டிவிஜுவலா இருக்கிறது, இம்பர்சனல் இப்போ லேக்கிங் இண்டிவிஜுவாலிட்டி. இது வந்து படிச்சீங்கன்னா வந்துடும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது பிரைமரி ஆர்குமெண்ட் போட்டுடலாம், ஈஸி. இத இருக்கு, இத வந்து சூப்பர்லேட்டிவ், அப்போ மோஸ்ட் வரும். எமினன்ட்னா வந்து ரினவுண்டா இருக்கிறது, ஆப்போசிட் வந்து அப்ஸ்கியூர்டு. இதுவும் ஈஸி தான், இஃப் இ வாஸ் வரும், அவ்வளவுதான். இது வந்து எம்பெரிக்கல் தான். த கம்பெனிஸ் கோடவுன் இன் ஃப்ளேம்ஸ்னா வந்து அட்டர் ஃபெயிலியர். ஓகேங்களா. கிசோட்டிக்னா ஐடியலிஸ்டிக், அன்ரியலிஸ்டிக், ரெண்டும் ஒன்று தான். த யங் மினிஸ்டர் வாஸ் மேட். ஓகே, இது வந்து இங்க பாருங்களேன், பிகாஸ் இ வாஸ் டைனமிக் பர்சன் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் லீடர்ன்றான். வந்து ரெண்டு இடத்துல நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அப்போ வந்து ரெண்டு பேரும் வந்து, அதாவது டைனமிக் பர்சனும் ஃபேண்டாஸ்டிக் லீடரும் வேற வேற ஆளுன்ற மாதிரி அர்த்தமாயிடும். ஆனா இங்க வந்து யங் மினிஸ்டர் தான் வந்து மென்ஷன் பண்றாங்க. அப்போ வந்து இந்த ஃபேண்டாஸ்டிக் லீடர்ல இருக்க வந்து தூக்கிடுங்க, அவ்வளவுதான். அதுலதான் மிஸ்டேக். இதுல தீஸ் வராது, திஸ்ன்னு வரும், அவ்வளவுதான். டன் திஸ் பிஃபோர் as well. This rule applies to all with the exception of children. ஈஸி, பாத்தீங்கன்னா போட்டுருலாம். இது வந்து ஓகே, இதுதான் வந்து என்னன்னா த யோகா எக்ஸ்பர்ட் சஜஸ்ட். ஓகேவா. இப்போ சஜஸ்ட்ல வந்து ரெண்டு மீனிங் இருக்கு. சஜஸ்ட் வந்து ரெண்டு வாட்டி வரலாம். ஒன்னு ஜெரண்ட் யூஸ் பண்ணி, இன்னும் ஒன்னு தட் யூஸ் பண்ணி. சரிங்களா. ரெண்டு. இப்போ இது ரெண்டு இது எங்கெங்க வரும். இப்போ ஜெரண்ட்னா வந்து எப்படின்னா, ஜெரண்ட் எப்ப யூஸ் பண்ணோம்னா, நீங்களே எப்படி சொல்றது, அஹ், ஒரு நிமிஷம். இது ஜெரண்ட் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா, யூஸ்ட் ஃபார் ஜென்ரல் சஜஷன்ஸ். ஓகேவா. ஓ தட் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஆக்ஷனை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா. ஒரு ஆக்ஷனை வந்து இன்னொருத்தருக்கு, நான் வந்து இன்னொருத்தருக்கு சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா தட்டு போட்டு வரும்.
அதனால இங்க பாருங்க, the yoga expert suggest that you do. நான் யோகா எக்ஸ்பர்ட் வந்து எனக்கு சொல்றாரு, அப்போ தட்டு தான் வரும். சரிங்களா? இதே ஜென்ரலா வந்து இங்க பாருங்க, he suggested meeting for coffee. ஓகேவா? இது வந்து ஜென்ரலா சொல்றது. ஸோ சஜஸ்ட்க்கு அப்புறம் வந்து ஐஎன்ஜி வரும். சரிங்களா? அடுத்து என்ன, இது வந்து மிஸ்டேக்னு நினைக்கிறேன். த டாக்டர் அட்வைஸ் தட் த பேஷண்ட் ஷுட்டு தான் வரணும். அட்வைஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரெசன்ட் சப்ஜெக்டிவ் மூட் தான் வரணும். ஷுட்டு தான் வரணும். ஷுட்டுக்கு அப்புறம் V1, பியும் வராது, டியும் வராது, சி வந்து வராது. ஏன்னா வந்து இது வந்து டேக்ஸ்ன்ட்டு இல்ல, இது என்ன வரணும்னா இங்க டேக்ஸ்ன்னு வரக்கூடாது, டேக்குன்னு வரணும். அப்படி இருந்தாதான் இது கரெக்டா இருந்திருக்கும். இது தப்பு. சரிங்களா? த டாக்டர் அட்வைஸ் தட் த பேஷண்ட் டேக் ப்ராப்பர் ரெஸ்ட் அப்படி வரலாம், டேக்ஸ்ன்னு வராது. ஸோ இது ராங் தான். இது வந்து ஆண்டர்பிரனர் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. பல்மனாலஜிஸ்ட் இதுவும் பார்த்துக்கோங்க. பாயில் த ஓஷன்னா இம்பாசிபிள் ப்ராஜெக்ட். ரெக்கபன் ஒரு சி தான் வரணும். இதுவும் ஈஸி தான். அவ்வளோதாங்க. மற்றபடி என்ன, எல்லாமே அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இது கொஞ்சம் நல்ல மார்க் தான். நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இதை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்ல வந்து நிறைய பேர் வந்து இது இல்லாம கஷ்டப்படுறாங்க, அனலைஸ் பண்ண முடியாம. சில பேர்கிட்ட வந்து ஆலிவ் போர்டோட சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஸோ என்னால முடிஞ்ச சொல்யூஷன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். அவங்களுக்கும் யூஸ் ஆகும், ஆலிவ் போர்டு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாதவங்களுக்கு. ஏன்னா நான் மோஸ்ட்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒருத்தர் ஜிஎஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. ஜிஎஸ் வந்து எனக்கு வந்து எப்படி சொல்றது, அன்னைக்கு டே தான்ப்பா. ஜிஎஸ் வந்து உனக்கு அன்னைக்கு டே லக் அடிச்சாதான். உனக்கு அன்னைக்கு உனக்கு தெரிஞ்சது வருதா, நீ அன்னைக்கு ஜிஎஸ்ல பொழைச்சுப்ப. தெரியல, ரிஸ்க் எடுக்கணும்னா வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நீ ரிஸ்க் எடுத்தாலுமே அன்னைக்கு உனக்கு லக் இருந்தாதான் அது கரெக்ட் ஆகும். ஸோ கால்குலேட்டிவ் ரிஸ்க் ஒன்னு ரெண்டுத்துல இருக்கலாம், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க எவ்வளோ மோஸ்டா அதிகமா படிச்சு வைக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு 10 போடுங்க. 20 மார்க் போதும் ஜிஎஸ்ல. நீங்க உங்களோட தேவை அந்த ஃபர்ஸ்ட் 3 மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்ல வந்து 140+ எடுக்கணும். 150க்கு 140+ எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் லெவல் பொறுத்து. இப்போ டஃபா இருந்தா சில டைம் 120 வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சொல்றேன், டஃப்னஸ் பொறுத்து. ஸோ அந்த மாதிரி போட்டுடலாம். சரிங்களா? இது வந்து ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஸோ வந்து நாளைக்கு வந்து ஆலிபரோட டயர் 2 லைவோட அனலைஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே ஆஸ்பிரன்ஸ், முடிச்சுக்கலாம் இன்னைக்கு.